இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் அப்படிங்கிறார். எப்படி? இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால். இன்னைக்கெல்லாம் சரியாயிரும், சரி நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்குவோம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிப்புணல் கொன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே என்று திருக்கோடிக்காவில் இருக்கக்கூடிய இறைவனை பாடுகிறார். சிவபெருமான் சிரசிலே என்னவெல்லாம் இருக்கிறது? அவன் மின்னலே தயங்குகிற அளவுக்கு ஜோதி வடிவானவன். அவன் சிரசிலே நிலா இருக்கிறது, கங்கை இருக்கிறது, கொன்றை பூக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கோடிக்காவிலே சென்று நீங்கள் பெருமானுடைய திருவடிகளை சார்ந்து விட்டால் இந்த பொன்றுகின்ற வாழ்க்கையை, மங்கிக் கொண்டே இருக்கிற வாழ்க்கையை போகவிட்டு போகலாம் என்கிறார். போகவிட்டு போதுமின். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். நாம் லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறோம், குடும்பத்தின் கடமைகள் என்று இருக்கின்றன. அப்ப குடும்ப கடமைகளுக்குன்னு நாம உழைக்க வேண்டியிருக்கு, ஒரு சராசரி வட்டத்துக்குள்ளே இயங்க வேண்டியிருக்கு. அந்த சராசரி வட்டத்தை விட்டு விட்டு எங்கே போவது என்று நாம் கேட்டால், போகவிட்டு போதுமின் என்பதில் ஒரு நல்ல நுட்பம் இருப்பதை கவனிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கைக்குள் இறைவனுடைய கருணை நுழைந்து நம்மை ஆட்கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும்.